நம்புகிறேன். இந்திரா கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் இலக்கியத்திலே எம்ஏ பட்டதாரி. இவர்கள் 1977 தேசிய நாள் விருது, நல்லாசிரியர் விருது, வாழ்நாள் சமூக சேவை விருது, தமிழக கல்விக் கழக ஆராய்ச்சி நிலைய நல்லாசிரியர் விருது என்று பல விருதுகளை பெற்றவர். இவர் சிங்கப்பூரிலே ஆங்கிலோ சீன உயர்நிலைப் பள்ளியிலே தமிழ் கற்பித்துக் கொண்டுள்ளார். சிங்கப்பூர் என்று சொன்ன உடனே இந்திய மொழிகள் நடுவணத்தை சார்ந்த நடராஜ பிள்ளை, சாமோகலால் மற்றும் ஞானசுந்தரம் ஆகிய நான் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் சிங்கப்பூர் ஆசிரியர்களோடு உண்டு. சிங்கப்பூரை பொறுத்தவரையிலே ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகமாக நான் சொல்ல விரும்புவது, அங்கே உள்ள தமிழ் குழந்தைகள் வீட்டிலே பெற்றோரோடு தமிழில் பேசுவது பெரும்பாலும் கிடையாது. அவர்கள் வகுப்பறைக்கு வந்த பிறகுதான் ஆசிரியர்களுடைய உதவியோடு தமிழையே கற்க தொடங்குகிறார்கள். அப்படி என்றால் இந்த மொழியியல் நோக்கிலே தமிழ் கற்பித்தலை நாங்கள் ஒருவேளை தாய்மொழியாக இருந்தாலும் 5 வயது வரை கற்காத அந்த தாய்மொழியை ஆசிரியர்கள் தாய்மொழி நிலையிலே நின்று அவர்கள் தாயாக நின்று பள்ளியிலே அவர்கள் பெரும்பாலும் எழுத்து தமிழை, இலக்கிய தமிழை கற்பிக்க தொடங்குகிறார்கள் என்றால் அங்கே ஆங்கில செல்வாக்கு அதிகம். இந்த தலைமுறையினர் ஆங்கிலத்தை தழுவ விரும்புகிறார்கள், தமிழை புறக்கணிக்க விரும்புகிறார்கள். இந்த சிக்கலிலே இப்பொழுது இவர்கள் இருவரது கட்டுரையும் அமையப் போகிறது. தலைவர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என கடவுள் வாழ்த்தை கூறி ஆய்வு கற்றையை தொடர்கிறோம். தலைப்பு: தகவல் தொழில்நுட்பத்தின் வழி மாணவர்களிடையே பேச்சு தமிழை வளர்த்தல். தமிழர்களுக்கு முகவரி தமிழ் மொழி. இம்மொழி சிங்கப்பூரின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இருக்கிறது. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு, விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கிளை கட்டுப்பாடு, விட்டு போடு, விட்டு போடு, அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கிளை கட்டுப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என கடவுள் வாழ்த்தை கூறி ஆய்வு கற்றையை தொடங்குகிறோம். ஆய்வு கற்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு: தகவல் தொழில்நுட்பத்தின் வழி மாணவர்களிடையே பேச்சு தமிழை வளர்த்தல். தமிழர்களுக்கு முகவரி தமிழ் மொழி. இம்மொழி சிங்கப்பூரின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இருக்கிறது. பள்ளிகளிலும் 2ஆம் மொழியாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. இம்மொழியை மாணவர்கள் விரும்பி கற்கும் மொழியாக்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்களை கற்பித்து வருகிறோம். வீட்டில் பெற்றோர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதால் மாணவர்கள் தங்கள் வகுப்பில் வரும்போது தமிழில் பேசுவதற்கு சிரமப்படுகிறார்கள். அந்த சிரமத்தை போக்க மாணவர்கள் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அவர்கள் விரும்பும் ஊடகங்களின் வழி பேச்சு தமிழை வளர்ப்பதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு இந்த ஆய்வை மேற்கொண்டோம். இந்த ஆய்வுக்கு 10 வாரங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். முதல் வாரம் முன்னிலை தேர்வு, கடைசி வாரம் பின்னிலை தேர்வு நடத்தினோம். இடைப்பட்ட 8 வாரங்களுக்கு மாணவர்கள் விரும்பிய ஊடகங்களின் பயன்படுத்தி பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். நாங்கள் பயன்படுத்திய ஊடகங்கள்: செய்தித்தாளில் வெளியாகும் படங்கள், யூடியூப்பில் காணப்படும் விளம்பரங்கள், பிக்சர்ஸ் ஆஃப் இல்லுஷன்ஸ். ஒவ்வொரு நடவடிக்கையும் குழுவாகவும் இணையாளருடன் கலந்து பேசி செயல்படவும் செய்தோம். அடுத்து முன்னிலை தேர்வை நடத்தினோம். அதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்தோம். அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொருவரும் பேசினார்கள். அதை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். என் பெயர் சஞ்சய். நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் ஆரோக்கிய வாழ்க்கை பற்றி பேசப் போகிறேன். ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ நாங்கள் சில உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செஞ்சால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். அடுத்து
அடுத்த நடவடிக்கையாக நாங்கள் வகுப்பில் மேற்கொண்டது செய்தித்தாளில் வரும் படங்களை அவரிடத்தில் வெட்டி கொடுத்து அதை பார்த்துவிட்டு அவர்கள் குழுவினுடன் கலந்துரையாடிவிட்டு உங்கள் கருத்தை வகுப்பின் முன் வந்து பேச வேண்டும். இதுதான் செய்தித்தாள் பகுதி. ஒரு எடுத்துக்காட்டு தான் நாங்கள் காட்டுகிறோம். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியம். நான் உயர்நிலை 3இல் படிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இந்த விபத்தில் ஒரு பேருந்து ஒரு கிராமத்திற்கு இருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்லும் போது அது அடுத்த நடவடிக்கையாக யூடியூப்பில் இடம்பெற்றுள்ள விளம்பரங்களை காட்டினோம். இதில் ஒருவர் விளம்பரத்தை பார்த்து கூறினார், மற்றவர் என்ன விளம்பரம் என்று விளக்கினார். இப்போது விளம்பரத்தை பாருங்கள், மாணவர் கூறுவதையும் கேளுங்கள். இந்த விளம்பரம் எதை வலியுறுத்துகிறது என்று யாராவது கூற முடியுமா? சரி, நானே சொல்லிவிடுகிறேன். வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாரை அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இந்த காட்சி வந்து மலாய் படத்திலிருந்து எடுத்த காட்சி. அடுத்த நடவடிக்கையாக பிக்சர்ஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் என்ற நடவடிக்கையை நடத்தினோம். இதில் ஒரு காட்சி காட்டப்படுகிறது. இந்த காட்சியில் பல உருவங்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். இதில் என்னென்ன உருவங்கள் இருக்கின்றன என்று யாராவது கூற முடியுமா? சரி, அவர் சொல்லலாமே. வணக்கம். நான் பாரதாசன் பாவேந்தர் கல்லூரியில் தமிழ்துறை விரிவுரையாளராக இருக்கிறேன். இதில் வந்து 2 படங்கள் மற்றும் 4 படங்கள் தெரிகிறது. சரி. வயதானவர்கள் 2 பேர், ஆண் பெண். ஒரு வயதானவர் வந்து கையில், ஒரு இளைஞர் வந்து கையில் வந்து வீணை வயலின் வாசிச்சுக்கிட்டு வந்து இருக்கிறார். இன்னொரு பெண் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கிறது. மொத்தம் 4 உருவம் இருக்கிறது. அது மற்ற இங்கிட்டு இந்த வயதான ஒரு ஆண் இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீர்வீழ்ச்சி மாதிரியே இருக்கிறது. சரி. ஆமாம், சரியா? ஆமாம், சரி. இப்போது மாணவர் கூறுவதை கேட்போம். நான் உயர்நிலை 3 படிக்கிறேன். இந்த படம் 2 முதியோர்களை காமிக்கிறது. மேலும் இங்கே பார்த்தால் ஒரு பெண்ணை பார்க்கலாம். இது அந்த பெண்ணின் கலை, அவருடைய உடல் மற்றும் அவருடைய கால்கள். சரி, நேரப்பற்றாக்குறையால் அடுத்ததுக்கு செல்வோம். அடுத்து